வணக்கம் உறவுகளை, மண்டலாபிஷேகம் வீடியோ பார்ப்போம். மண்டலாபிஷேகம் வீடியோ இதான் எங்கள் ஐயனார் கோயில். பாருங்கள் உறவுகளை, இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேனா. அவ்வளோ அழகாக இருக்கும் கோயில். வீட்டில் வேலை, அதனால் என்னால் முன்னாடியே போட முடியலை. இந்த இடத்துல தான் ஓமம் வளர்த்துருக்காங்க. இங்கே பாருங்கள், குடங்கள்லாம் தண்ணி சாமிக்கு ஊற்றுறதுக்காண்டி எல்லாமே இருக்குது. பூஜை பண்ண இதெல்லாம் எல்லாத்தையும் அப்படியே காமிக்கலான்ட்டு காமிச்சேன். இந்த பூஜையில் உள்ள குடங்களில் உள்ள பாலை தான் கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. உறவுகளே, கும்பாபிஷேகமாக இருந்தால் வெளியில் வந்து யாகசாலை பூசையெல்லாம் பண்ணி ஓமம் வளர்த்து அப்படி தான் கொண்டு வருவாங்க. ஆனால் மண்டலாபிஷேகத்துக்கு வந்து யாகசாலை வந்து மண்டலாபிஷேகத்துக்கு ஊற்றுற பால் குடத்தை வந்து உள்ளேறி தான் வச்சு நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா முன்னாடி. அந்த இடத்துல பூஜை நடத்தி திரும்ப அந்த குருக்கள் அந்த குடத்தை எடுத்தாந்து வாசலில் வச்சுட்டு நிற்க வச்சு அவருக்கு தீபார்த்தனை காட்டி இது எல்லாமே அந்த குடத்துக்கும் அவருக்கும் சேர்த்து காட்டுறாங்க. 100 குருக்கள் அதெல்லாம் பண்ணி கோயிலை சுற்றி அப்புறம் தான் உள்ளேறி கொண்டாந்து அந்த நீரை வந்து நம்ம ஐயனார் சாமிக்கு ஊற்றுனாங்க. இப்படி தான் மண்டலாபிஷேகம் நடக்கும். அதான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம்ட்டு நான் சொல்கிறேன். குருக்கள் அந்த குடத்தோடு நிற்கிறார் பாருங்கள். பூஜைக்கு வச்ச குடத்தோட தேங்காயில் சூடன் வச்சு அதையும் இது பண்ணாங்க. அப்புறம் உடைச்சாங்க அந்த செதர் தேங்காவை. அந்த தேங்காயை சூடனை காட்டி அவருக்கு ஏற்றிட்டு நூறு குருக்கள் தான் அந்த தீபார்த்தனையை காட்டுறாரு. திஷ்டி அப்படின்ட்டு அதை இது பண்ணுறாங்க. அதை ஒரு செதற்காயாக உடைச்சிட்டு அப்புறம் தான் அந்த குடத்தோர அவர் உள்ளேறி போகிறாரு. அந்த உடைக்கிறாங்க தேங்காயை, தீபம் காமிச்சு எல்லாமே அந்த குருக்களுக்கு செஞ்சு தான் உள்ளேறி அந்த குடம் வருது. நம்மளோட வீடியோவில் ஏதாவது சவுண்டு வந்தால் காப்பிரைட் அடிச்சிட்றாங்க. அதனால தான் நானாக பேசுகிறேன். எல்லா வரிசையான்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். முன்னாடி இருக்கிற சாமி சிலை 2 பக்கமும் இருக்கும். முன்னாடி தான் சாதாரணமாக இருக்குன்னு பூஜை ஆரம்பிக்கலை. அதை எடுத்துகிட்டு தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதான் முன்னாடியே கொஞ்சம் காட்டலான்ட்டு காட்டினேன். இங்கிட்ட 2 சாமி சிலைகள் இருக்கும். அப்புறம் தான் படிக்கட்டுலேருந்து போய் உள்ளேறி போய் கருவறைக்கு போவாங்க. மாலையெல்லாம் ரெடியாக இருக்குது. ஏற்கனவே போட்ட மாலை தான் அந்த சாமிக்கு இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் நம்மளுக்கு அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. இசைக்க குருக்கள் குடத்தை சாமி சன்னதிக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காரு உள்ளரி கருவறைக்கு. சாமி சிலை தான் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா நம்மளுக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர் கொண்டு வந்த பால் குடத்தை ஊற்றி அந்த இதை ஊற்றி அபிஷேகத்தை ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அப்படியே பார்க்காதவங்களாம் தரிசனம் பண்ணிக்கிங்க. ஒரு அபிஷேகமும் நடத்தி அதில் தீபாராதனை காட்டுவாங்க இல்லையா, அதை காட்டிட்டு தான் மறு அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. பால், பன்னீர், தயிர் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாமிர்தம்னு எல்லா அபிஷேகமும் செய்வாங்க. இளநீர் அப்படின்ட்டு தெளிவாக உங்களுக்கு காமிக்கணுமேன்ட்டு அதை இது பண்ணிவிட்டு அப்புறமாக்கி ஊற்றுவாங்க. தண்ணியை ஊற்றி கழுவிட்டு மறு அபிஷேகம் ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் ஒரு கோயிலையும் நடக்கும். இப்போ தண்ணி ஊற்றி கழுவிட்டுருக்காங்க. முன்னாடி பால் ஊற்றுறாங்க இல்லையா, இப்போ தண்ணீர் ஊற்றி கழுவிட்டுருக்காங்க. அடுத்தது பஞ்சாமிர்தம் வைக்கிறாங்க. பஞ்சாமிர்த அபிஷேகம் ஒரு அபிஷேகமாக குருக்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு குருக்கள் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார். முடிஞ்ச மட்டும் காமிச்சிருக்கேன் உறவுகளே. எங்கள் வெளிநாட்டில் எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் அவங்க நேராக பார்க்க முடியாது. கும்பாபிஷேகம் வந்த பிள்ளைங்க கூட பாதி பேர் போயிட்டாங்க. அதனால் பிள்ளைங்க பார்க்கட்டுங்க அதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோவை எடுக்கிறது. 2வது, நிறைய உறவுகள் கும்பாபிஷேகத்துக்கு வந்திருப்பீங்க. அவங்களும் மண்டலாபிஷேகத்தில் கலந்துக்க முடியாது. நீங்கள் எல்லாமே இதை பாருங்கள். நேர்லேயே நீங்கள் கலந்துக்கிட்ட ஒரு உணர்வு உங்களுக்கு வரலாம்.
இதான் நம்ம குருக்களோட பையன். அது நம்ம குருக்கள் ஓரத்தில் நிற்கிறவர். அவர் புதுசாக வந்திருந்தார், பெரிய குருக்களாக ஒருத்தர். ஒன்றையும் செஞ்சு தீபாரதனை காட்டி தண்ணீர் வச்சு கழுவுனாங்க. சாமிக்கு ஒரு அதாவது அபிஷேகம் பண்ணி மஞ்சள் எண்ணெய் அது சந்தனம் ஒரு அபிஷேகம் பண்ணியுமே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை தான் நான் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, கிட்டக்கவே விடலைன்ட்டாங்க. ஒரு பாப்பாவை தான் நான் எடுக்க சொன்னேன். அது கிட்டக்க உட்காந்துருந்துச்சு. பாப்பா க்ளீனாக எடுத்துருந்துச்சு பாருங்கள். நான் லேட்டாக வந்ததுனால லாஸ்ட்டில் தான் நிற்க முடிஞ்சிச்சு. அதனால தான் அந்த பாப்பாட்ட கொடுத்து இடுறேன் அப்படின்னேன். சிறப்பாக நடந்துச்சு ஒரு பூஜையும். நல்லா அழகாக இருக்கும் நம்ம கோயிலில். அந்த இடம் பெரிய இடம் இருக்கும். இங்கிட்ட லெவினேட் பிடிக்கிறாங்க, இங்கிட்டலாம் மரம் குளம் அப்படின்னு நல்லாயிருக்கும் நம்ம கோயில். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ சந்தன அபிஷேகம் நடக்குது. எல்லாத்தையும் பாருங்கள் உறவுகளே. அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபார்த்தனை காட்டுறாங்க. குருக்களெல்லாம் உதவி செய்கிறாங்க இன்னொரு குருக்களுக்கு. இப்போ தண்ணி வச்சு கழுவிட்டு வேறு அபிஷேகம் அப்படியே ஒரு அபிஷேகமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடால் எடுத்ததெல்லாம் கொஞ்சம் இருட்டாகவும் தெரிஞ்சிச்சு. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. பெண்கள் வந்து கிட்டவே போக மாட்டாங்க, எட்டின்னு தான் கும்பிடுவாங்க. ஆண்கள் தான் கிட்ட போய் கும்பிடுவாங்க எங்கள் சாமிக்கு. இப்போ கும்பாபிஷேகத்துக்கு பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் நின்று கும்பிட்றாங்க. பன்னீர், இளநீர் எல்லா அபிஷேகமும் நடக்குது பாருங்கள். கரண்ட் அப்பப்போ போணுச்சு, அதனால் கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்திருக்கும். பாருங்கள் உறவுகளே, எல்லா அபிஷேகமும் முடிஞ்சவனே கடைசியாக அவங்க யாக்கசாலையில் வச்சுற பூஜை குடங்களை வச்சு கடைசியாக அபிஷேகம் பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள். அந்த தண்ணீரை வச்சு தான் அவங்க கடைசியாக பூஜையில் ஊற்றுறாங்க பாருங்கள். எல்லா குடங்களுமே கடைசியாக ஊற்றிட்டாங்க. காலையில் 9 மணிக்கு மேலே 9 மணிலேருந்து செஞ்சாங்க பூஜையில். இது மந்திரம் சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த பூஜை குடங்களில் உள்ள தண்ணியையும் கடைசியாக ஊற்றியாச்சு உறவுகளை. இனிமேலுக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ணி அவன் தீபார்த்தனை காட்டுவாங்க. தெளிவாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். மாலையெல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி நாள் இல்லையா, அதனால் திஷ்டி பூசணிக்காயில் காசெல்லாம் வச்சு குங்குமம்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு வராங்க. திஷ்டி கோழி வர கோயிலை சேர்ந்து வைக்கிறது. பாருங்கள் உறவுகளே, அலங்காரம் முடித்தாச்சு, தீபார்த்தனை நடக்குது. நீங்களும் சாமியை கும்பிட்டுக்குங்க. எங்கள் ஊர் பிள்ளைங்கள்லாம் வெளியில் இருக்காங்க இல்லையா, எல்லா உறவுகளுமே கும்பிட்டுக்குங்க உறவுகளே. எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டாங்க. சிறப்பாக நடந்துருச்சு. எல்லாத்தையும் வீடியோ எடுத்து கொடுத்தது இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பாப்பா தான் எடுத்து கொடுத்தா, உங்கடியோட பொண்ணு. பிள்ளை நல்லா அழகாக எடுத்திருந்தா. ரொம்ப நன்றி பாப்பான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன். அமுதனுக்கு முகிலனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுந்தரி கூட வாங்கி கொடுத்தா, அதையும் வாங்கிக்கிட்டேன். வாங்க அன்னதானத்துக்கு போகலாம் வாங்க.
இந்த அக்கா வந்து தோப்புநாயத்துலேருந்து சமைக்க வந்திருந்தாங்க. செமையாக இருந்துச்சு, வீட்டு சமையல் மாதிரியே இருந்துச்சு. சாதத்தை பாருங்கள் நிறைய வடிச்சிருந்தாங்க. குழம்பும் அது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. சாம்பார் அக்கா திறந்து காமிச்சாங்க. நான் ஒன்று ஒன்றா அப்படியே காட்டிக்கிட்டே வந்தேன். இது ரசம், பீட்ரூட்டு பொரியல் செம்மையாக இருந்துச்சு. இந்த பொரியல் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. வத்த குழம்பு, முட்டைக்கோஸ், கொட்டு வச்சுருந்தாங்க. செமையாக இருந்துச்சு எல்லா கொட்டையுமே. இது பீன்ஸு இந்த இதை போட்டு பொரிச்சு ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் செமையாக இருந்துச்சு. சாரி, இதான் வத்த குழம்பு, அது ஊறுகாய் போல் மாற்றி சொல்லிட்டேன். பாயசம், முந்திரியெல்லாம் மிதக்க சூப்பராக இருந்துச்சு பாயசம். கடைசியாக மோரை தேடிக்கிட்டு இருந்தேன். முன்னாடியே பீட்ரூட் காமிச்சாச்சுன்னு மோர் தேடிக்கிட்டு மோர் கடைசியாக வச்சுருந்தாங்க. 4 பொரியல், முட்டைக்கோஸ், பீன்ஸு கேரட்டு பொரியல், பீட்ரூட்டு குருமா மாதிரி வச்சுருந்தாங்க. மோர் கடைசியாக வந்து மோரை கண்டுபிடிச்சாச்சு, அதையும் காட்டியாச்சு. திரும்புகிற வழியில் போகணுன்னு பார்த்தா சங்கியும் சுந்தரியும் ஐஸ் தின்னுக்கிட்டாளுக்கு எனக்கும் சுந்தரி வாங்கி கொடுத்தா. சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. பாய். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள்.